டவல் பாத்தோட வந்து இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் பண்ண போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கெட் ரெடி வித் மீ பண்ண, அதாவது வெறும் டவல் கீழே இன்னரும் மேலே இன்னரும் போட்டு அங்கேயே கேமராக்கு முன்னாடி பேக் சைடு காட்டி மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்க அம்மா அதை பார்த்துட்டு சொல்றாங்க, இன்னும் பாத்ரூம் போறதை மட்டும் தான் எடுத்து போடல போல. நம்மளுக்கு அப்ப பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்ணணும்? மத்தவங்களை பார்த்து ஏன் பண்ணணும்? கம்பேர் பண்ணி தானே பண்றோம். ஏன் கம்பேர் பண்ணணும்? ஏன் பண்ணணும்? ஏன் அடிக்ஷன் ஆகணும்? ஏன் இந்த இன்ஸ்டாகிராம்ல வர லைக்ஸையும் போதையா மாறணும்? இது கம்பேரிசன். என்ன பொறுத்த கம்பேரிசன் இல்ல. ஒருத்தவங்க 2 பேரை வச்சு கம்பேர் பண்ணலாம். 1 மில்லியன் 1 பில்லியன்ல உள்ளவங்களை வச்சு நான் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? சொசைட்டியே இப்படிதான் இருக்குங்கும் போது நான் மட்டும் தனியா, சொசைட்டி எல்லாருமே ரெட் கலருங்கும் போது நான் கிரீனா தான் இருப்பேன்னு இருக்க முடியாது. இல்ல சொசைட்டி கிரீன்னா நான் ரெட்டு அப்படின்னா என்னால தனியா நின்று பறந்து காட்ட முடியாது. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. மேபி இந்த சொசைட்டி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கும்போது எனக்கும் அது சந்தோஷம் தான். சேஞ்சுன்னா எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு லைக் போடுற ஆண்கள்லாம் வந்து லைக் போட்டு திட்டுறீங்கல்ல, லைக் போடாதீங்க, அவங்க வீடியோவே பார்க்காதீங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க. இது என்னோட வீடியோ மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லாரோட ஈவன் கேர்ள் ஆர் பாய் யார் வேணா இருக்கட்டும், எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி போடுற வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னமும் சப்போர்ட் பண்ணாதீங்க. யார் ஒருத்தவங்க வந்து தெளிவாக பேசுகிறாங்களோ, ஏதாவது ஒரு அவங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்ட கொண்டு வராங்களோ அவங்கள மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பைத்தியங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க. இங்கே காட்டினா வியூஸ் போகுமா, அங்க காட்டினா வியூஸ் போகுமா, இப்படி பண்ணா வியூஸ் போகுமான்றத எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சு எல்லாரு கையிலும் மொபைல் வந்து ரியலாவே சின்ன வயசுல இருந்தே போராடினவங்க இப்ப யாரும் இன்ஸ்டாகிராம்ல பெருசா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சினிமாவோட விஷயம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. இப்படி பண்ணா வாய்ப்பு கிடைக்குங்கிறது கிடையாது. பட் ரொம்ப வெக்ஸா ஆயிட்டோம் அப்படிங்கறதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு வர பொண்ணுங்க இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கும் ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ணாதான் பெரிய ஆளாக முடியுமோ அப்படின்னு தோணும். பட் இப்ப இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதான் ட்ரெண்ட் ஆகுங்கிற ஒரு வேற மாதிரி ரோல் மாடல் இருக்கும் பொழுதுதான் நாங்களும் இப்படி பண்ணா ட்ரெண்ட் ஆகுமோங்கிற மைண்ட் செட் கிரியேட் ஆயிடுச்சு. சாதாரண பல பெண்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? வீட்டுல பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான மனசு இருக்கும்? இப்ப இன்ஸ்டாகிராம திறந்தாலே அது ஒரு சின்ன பான் சைட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட பேச்சுமே இருக்கு. கண்டிப்பா விதவிதமா வரும்ல, வேற சைட்டுனா வேற. பட் இந்த இன்ஸ்டாகிராம்ல விதவிதமா ஒவ்வொரு நாளைக்கும் கிடைக்கும். நிறைய பொண்ணுங்க இருக்கு. அடிக்ஷன் தான். எப்படி சிகரெட் ட்ரிங்கிங்லாம் ஒரு அடிக்ஷன் ஆனிச்சோ இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு போதையா மாறிடுச்சு. போதைங்கிறது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சீரியஸா இது இப்படியே விட்டோம்னா இது எங்க போய் முடியுங்கிறது தெரியாது. பட் அதை நான் மட்டும் பேசி நீங்க மட்டும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க அடிக்ஷன் அப்படின்னு. கண்டிப்பா ஒரு சிகரெட் பிடிக்கிறது, ட்ரிங்க் பண்றது ஒரு அடிக்ஷன்னா இன்ஸ்டாகிராம் பல பெண்களுக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சு. ஆண்களுக்கும் அது ஒரு அடிக்ஷன். பார்க்காம இருக்க முடியாது. இன்னைக்கு ஃபுல்லா யாரையாவது இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாம இருங்கன்னு சொல்லுங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே மறுநாள் வேகமா போய் இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, இன்னைக்கு என்ன மாதிரி டான்ஸ் பண்ணிருக்கு, எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும்னு போவாங்க. பேக்கை பத்தி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெருசா இருக்கு, உள்ள வந்து கட்டில் துணி பீரோ ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. இது பீரோலாம் இல்லைங்க அப்படின்னு சும்மா இங்க 2 தட்டு தான் தட்டி காட்டினேன். சவுண்ட் கேக்குதா? கட்டில் பீரோ துணி இதெல்லாம் எதுவும் இல்ல. இருந்ததுன்னா இந்த மாதிரி சவுண்ட் கேட்காது, வேற மாதிரி சவுண்ட் கேட்கும். அதுக்கு உடனே வந்து பீரோ அக்கா அப்படின்னு கமெண்ட்ல யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க. அதுக்கு எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிச்சு. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, அது பிடிக்கலையா? ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் இப்ப பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இப்ப நான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னு நான் நினைக்கல. பட் ஒரு டேக்லைன் வச்சு சொல்லும் போது காமெடியா பண்றாங்களே அப்படின்னு. நான் நார்மலாவே என்னோட கேரக்டர் எப்படின்னா நக்கலா பேசி இந்த ஜாலியா இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபன் கேர்ள் தான் நான். இந்த பீரோ அக்கா அப்படிங்கறத வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளோட பேக்கை வச்சு இப்படி நம்மளுக்கு ஒரு பட்ட பேர் வச்சுட்டாங்களே அப்படின்லாம் நான் பெருசா எடுத்துக்கவும் இல்லை. பட் எதனால அப்படி பேக் வச்சு பட்ட பேர் வச்சாங்க? அந்த பீரோங்கிற வேர்டு அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் உங்களுடைய அந்த வீடியோ தானே அதுக்கு ரீசன்? ஆமா வீடியோ ரீசன். பட் அதுல நான் நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய கொடுத்துருக்கும் போது பீரோங்கிறத பர்டிகுலரா எடுத்து ஏன் பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. வேற வழி இல்லாம. ஆமா எனக்கும் இந்த மாதிரி ஒரு போல்டா ஸ்ட்ராங்கா அறிவு சார்ந்த நிலையில வந்து முன்னேறணும் அப்படிலாம் நிறைய தாட் இருக்கு. பட் என்ன மொத்தமா நான் இப்படி வந்தது காரணம், பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடு பகுதி எனக்கு வேணும்னு சொல்லணும்பாங்கல்ல, அது மாதிரி மாறிட்டேன். அவ்வளவுதான். உங்களுக்கு அது பிடிக்காமே அப்போ இந்த மாதிரி மாறிட்டேன்? பிடிக்காம மாறினேன்னு பிளேம் பண்ணக்கூடாது. மாறிட்டேன். இப்போ ஓகே ஓரளவு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா ரொம்ப அழகா இருக்கீங்க இல்ல? இன்னும் சொல்ல போனா அப்படியே குங்குமம் எல்லாம் வச்சு பயங்கரமா எப்படி உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.